ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். 26/8/2025 செவ்வாய்க்கிழமை ஸ்ரீசக்தி கம்பெனியோட இந்த மாதத்தோட 4th வீக் ஒரு சிறந்த விஷயம் பார்த்துலாம். அண்ட் திஸ் வீடியோ ஒன்லி ஃபார் கேரளா ஸ்டேட். நோ பெட்டிங், நோ கேம்பிளிங். லாஸ்ட் மந்த்து இதே 4th வீக் ரிசல்ட் வந்து நமக்கு 887 வந்திருக்கு. அண்ட் வந்து போன வாரம் செவ்வாய்க்கிழமை ரிசல்ட் பார்த்திங்கன்னா 148 148 வந்திருக்கு. இன்றைக்கி ரிசல்ட் மண்டேவோட பாக்கியத்தரா கம்பெனியோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா 084ன்ற மாதிரி வந்திருக்கு. இன்றைக்கி வந்து நம்ம பப்ளிக் வீடியோ போஸ்ட் பண்ணல, அதனால தான் குயிக்காக வந்து நாளைக்கோட வீடியோ வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம். இப்போ வந்து மார்க் பண்ணிட்டு போன மாதம் செவ்வாய்க்கிழமை எப்படி வந்திருக்கு, அண்ட் அதுக்கடுத்த வாரம் எப்படி வந்திருக்கு, போன வாரம் எப்படி வந்திருக்கு, இன்றைக்கி எப்படி வந்திருக்கு நான் கிளியராக சொல்லிவிட்டு இன்றைக்கி ஒரு நியூ கெஸ்ஸிங் வந்து ஒரு கெஸ்ஸிங்கே வந்து கொஞ்சம் டோட்டலாக மாற்றி ஃபஸ்ட்டு வந்து சி போர்டு மேட்ச் பண்ணிட்டு அதில் வந்துட்டு நம்ம 3 டிஜிட்டை மேட்ச் பண்ணி கொடுக்குற மாதிரி இன்றைக்கி ஒரு கெஸ்ஸிங் நான் சொல்கிறேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு வந்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். எதாவது சொல்லணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு நான் லாஸ்ட் வீக் எப்படி வந்தது சி போர்டை மேட்ச் பண்ணி அதுலேருந்து நம்ம வந்து 3 டிஜிட்டை இன்றைக்கி வந்து கால்குலேஷன் பண்ணி எடுத்துருவோம். 3 டிஜிட் சி போர்ட்லேருந்து 3 டிஜிட் வந்துட்டு நம்ம ரிவர்ஸில் போகிற மாதிரி ஒரு கெஸ்ஸிங் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிடலாம். போன மாதம் சேம் இதே வீக்கு போன மாதம் 5 வாரம் கடைசி வாரம் ரிசல்ட் வந்து 998, 4th வீக் ரிசல்ட் வந்து 887. இது 4th வீக்கு. இந்த 998 வந்து 5th வீக் வந்தது. அதுவும் செவ்வாய்க்கிழமை தான், போன மாதம் 5 வாரம். அண்ட் அதுக்கடுத்து 702 இந்த மாதத்தோட ஃபஸ்ட் வீக்கு. இது இந்த மாதத்தோட செகண்ட் வீக் 367, 3rd வீக்கு 148 போன வாரம். இப்போது நம்ம 4வது வாரத்தில் இருக்கோம். இன்றைக்கி வந்து மண்டேக்குள்ள ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 084. முதல்ல லாஸ்ட் மந்தோட மெயின் ரூட்டில் ஃபஸ்ட் நம்பரை மார்க் பண்ணுவோம். லாஸ்ட் மந்த்து ஃபஸ்ட்டு நான் சி போர்டு மேட்ச் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இங்கே 3, இந்த சி போர்டு 3க்கு பவர் 8. இதில் வந்து -1லையோ அல்லது +1லையோ சி போர்டு வரணும். அதாவது இந்த க்ளூ நம்பரோட பிசிஏ பார்த்துக்கோங்க. 4 3 ரிவர்ஸில் போகுது. 4 3 அடுத்து 2ன்னு போகணும் இல்லையா? அங்கே பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் வந்து ரிசல்ட்டு நமக்கு அடுத்த நாள் ரிசல்ட் வந்து 887. இது செவ்வாய்க்கிழமை வந்து 337, திங்கக்கிழமை வந்து 337, செவ்வாய்க்கிழமை நமக்கு 887 ரிசல்ட் வந்துருக்கு. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். இந்த கால்குலேஷனில் பொறுமையாக பார்த்தீங்கன்னா தெரியும். 337 திங்கக்கிழமையோட ரிசல்ட். 337ஓட க்ளூ நம்பரோட சி போர்டு 3க்கு பவர் வந்து 8. 8லேருந்து -1 7 அல்லது +1 9 போகணும். இது வந்து சி போர்டோட கெஸ்ஸிங். அப்போது இப்படி எடுக்கும்போது நமக்கு சி போர்டு வந்து 3 நம்பருக்குள்ளே ஸ்பாட் ஆகிடும். அதாவது 1 8 7 அல்லது 9க்குள்ளே வரணும். இப்படி மேட்ச் பண்ணும்போது இந்த 3 டிஜிட்டில் வந்து சி போர்டு வச்சு நம்ம 3 டிஜிட் எடுத்தோம்னா நமக்கு நம்பர்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால தான் அப்படி மேட்ச் பண்ணுறது. இப்போ இந்த 43க்கு கிளியராக உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். 4 3 2ன்னு போய் முடியணும். அப்போ 2 தான் முடிஞ்சிருக்கு. 2ஓட பவர் 7. அங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 2 டிஜிட்டில் வந்து 32, டோட்டலாக 87. ரிசல்ட்டு 887. புரியும்னு நினைக்கிறேன். இந்த ரூட்டு போன வாரம் பாருங்கள். மண்டே ரிசல்ட் வந்து 851. இங்கே வந்து சி போர்டு 2. அப்போ 2ஓட பவர் 7. இங்கேயும் பார்த்தீங்கன்னா 7க்கு 6ன்னு வரணும். மைனஸில் மேலே போனால் 8ன்னு வரணும். அடுத்த நாள் 8ன்னு வந்துருக்கு. அப்போ இதுலேயும் வந்து அந்த ரூட் வந்து ஃபாலோ ஆகுது. இன்னொன்று வந்து நான் டோட்டலாக அங்கே பிசி 43க்கு 4 3 2ன்னு க்ளோஸ் ஆகுதுன்னு சொன்னேன் இல்லையா? இங்கே பாருங்கள் 12ன்னு இருக்குது. அதாவது 1 2ன்னு இருக்குது. 1 2ன்னு அடுத்து போய் 3ன்னு முடியணும். அங்கே 2ன்னு முடிஞ்சது. 7ல் சி போர்டு வந்துச்சு. இங்கே 1 2 3ன்னு முடியுது. 8ல் 3ஓட பவர் 8. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 23ன்றது லாஸ்ட்டு 2ல் இருக்குது. இதை பவர் பண்ணால் 78 வரும். ஆனால் வந்து ரிசல்ட்டு 48ன்னு வந்துச்சு. அதாவது 23க்கு ஒரு 20 கால்குலேஷன் எடுத்தோம்னா 43 48 நமக்கு மேட்ச் ஆகும். இப்போ இந்த ரூட்டில் தான் வந்து இன்றைக்கி மண்டே ரிசல்ட்லேருந்து நம்ம எடுக்க போகிறோம். 084 நமக்கு க்ளூ நம்பரோட சி போர்டு வந்து 5. அப்போது இந்த 5க்கு பவர் வந்து
0. 5க்கு பவர் வந்து 0. 0லேருந்து -1 மேலே போச்சுன்னா 9 +1 ஆச்சுன்னா 1. அப்போது சி போர்டு வந்து இந்த 3 நம்பர்லேருந்து நாளைக்கு வரணும். 9, 0 அல்லது 1 3 நம்பருக்குலேருந்து சி போர்டு வரணும். இதுக்கு மேட்ச் பண்ணி தான் இன்றைக்கி நம்பர்ஸ் வந்து நம்ம 3 டிஜிட்டு மேட்ச் பண்ண போகிறோம். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 45க்கு க்ளீனாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். போன மாதம் 4-3-2ன்னு முடிஞ்சுது. 4-3 2 ரிவர்ஸ். போன வாரம் 1-2 3ன்னு ஸ்ட்ரைட்டாக போச்சு. இப்போது 4-5-6ன்னு இது போய் முடியணும். அப்போ 6ன்ற போது நமக்கு இந்த 1 பவரில் வருது இல்லையா, இந்த 1ன்றது நாளைக்கு சி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங் நம்பர். சி போர்டில் 1ன்றது ஸ்ட்ராங் நம்பர். 4-5-6 முடியணும். இப்போ நமக்கு இங்கே 56 இருக்குது. போன மாதம் நமக்கு 32ன்னு முடிஞ்சுது, 87 ஆச்சு. 56ன்னு இருக்குது. 56 வந்து அப்போ என்னவாகணும்னா அதிகபட்சம் 01ன்னு வரணும். அப்போ 01ன்னு வந்ததுன்னா நாளைக்கு எனக்கு வந்து 3 டிஜிட்டில் வந்து ஒரு 301 அல்லது ஒரு 401ன்ற மாதிரி வரலாம். 2 நம்பர். இது வந்து லாஸ்ட் மந்தோட மேட்சிங்கு நம்ம மேட்ச் பண்ணது. இது இல்லாமல் 9-0ல் வந்துட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி மேட்ச் பண்ணோம்னா போன வாரம் க்ளூ நம்பரோட பிசி வந்து 12, 12க்கு அடுத்து 23, 33ன்னு முடியாமல் 3 நம்ம சி போர்டில் இருக்கிறதுனால 43ன்னு க்ளோஸ் ஆகிருக்கு. 1 ப்ளஸ் ஆகி 48 ரிசல்ட்டில் வந்ததுனால நம்ம இங்கே 45க்கு அடுத்து 56, நமக்கு 6 இல்லை 1 தானே வருது. இப்போ 56க்கு அடுத்து 66 ஜம்ப் ஆகி 76ன்னு முடியணும். இப்போ 76ன்னு வரும்போது இந்த 76 வந்து டேரெக்டாக 76ன்னு வரலாம் அல்லது 71ன்னு வரலாம், 26ன்னு கூட வரலாம். ஓகே, இதுக்கு வந்து ஏ போர்டு 4 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 476, 471 ஆர் 426 இந்த மாதிரி வரலாம். ஓகே, 21 கூட வரலாம். ஒரு ஜஸ்ட் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகே, போன வார ரூட்டில் போன மாதம் ரூட்டில் மேட்ச் பண்ண நம்பர்ஸை நம்ம க்ளீனாக கொடுத்துருக்கோம். ஃபைனலாக வந்து 1க்கு பேஸ் பண்ணி தான் எல்லாமே வந்து மேட்ச் ஆகுது. இப்போ 0-9க்கு வந்துட்டு எனக்கு வந்து அதிகபட்சம் 9ல் ஒரு நம்பர் மேட்ச் ஆச்சுன்னா 45ஓட +1 மைனஸ்க்கு வந்து 54ன்னு வரும். அதாவது 4ல் 1 ப்ளஸ் ஆகும், 5ல் 1 மைனஸ் ஆகும். இப்போ 54ன்னு வரும்போது 9, 59, 0-9ன்னு வரலாம். ஓகே, அதோட இன்றைக்கோட கெஸ்ஸிங் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். 9 முடியும் போது 59, 0-9 வரலாம். இதுக்கும் வந்து ஏ போர்டு வந்து 3 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, டோட்டல் கெஸ்ஸிங் எவ்வளோ தான். நான் சி போர்டை பிரித்து அதுலேருந்து 3 டிஜிட் உங்களுக்கு மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ராங் நம்பர்ஸை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு லாஸ்ட் மந்தோட மெயின் ரூட்டில் ஃபஸ்ட்டு நம்ம மேட்ச் பண்ண நம்பர் வந்து 301 அல்லது 401. ஆனால் அதுக்கடுத்து லாஸ்ட் வீக் ரூட்டில் மேட்ச் பண்ண நம்பரில் வந்து 476, 426, 471 ஆர் 421 அண்ட் ஃபைனலாக வந்து 359, 309. இது டோட்டல் கெஸ்ஸிங்கு. இதில் வந்து பிசியில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 01, 76, 71, 09 இந்த மாதிரி வரலாம். ஓகே, 4 செட்டு. இதில் மொத்தமாக நான் 4 மட்டும் பிரித்து கொடுக்குறேன். 01, 76, 09, 71 அது வந்து 6, 1, 1, 9 கொடுத்துருக்கோம்.
சி போர்டில் 0 நம்ம அதிகபட்சம் எதுவுமே மேட்ச் பண்ணல. இந்த 4 செட்டு அது இல்லைன்னா வந்து 71 ஒரு 26 இந்த 5 செட்லேருந்து ஒரு பிசி நாளைக்கு வரலாம். ஓகே, லிமிட் அப்ளை பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு இதில் வந்து சி போர்டில் 1 0 9 1 வந்து போன மாதம் ரூட்லேயும் போன வாரம் ரூட்லேயும் அதிகபட்சம் வந்து 1 வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. சி போர்டில் லிமிட் அப்ளை பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. கெஸ்ஸிங் இதே மாதிரி இந்த ரூட்டு கெஸ்ஸிங் நல்லா இருந்ததுன்னா இந்த மாதிரியே டெய்லி கொடுங்க அப்படின்ற மாதிரி பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு ஒரு சிறந்த வீடியோவில் டெய்லி வீடியோ போட அதிகபட்சம் ட்ரை பண்ணிட்டுருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளைக்கு சந்திப்போம்.